ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் 2D Top Designer. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, ஒரு யோக் நெக் வச்சு ஒரு குர்த்தி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து 2.5 மீட்டர் வந்து கிரேப் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். நான் இப்போ ஒவ்வொன்றா வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க எப்படி மார்க் பண்ணி கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டாப் பார்ட் வந்து நான் வந்து மார்க்கிங் பண்ணிகிட்ருக்கேன். நெக் வித்து, நெக் டெப்த்து, அப்புறம் ஷோல்டர் எல்லாம் மார்க்கிங் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் இது குர்த்தியோட லென்த் வந்து 42 சைஸ் வந்து 42 லென்த் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து செஸ்ட் லைன் வந்து மார்க் பண்ணலாம். செஸ்ட் லைன் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஆம்கோல் டெப்த்து வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து ஆம்கோல் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்கேல் வச்சு என்னோடய மெஷர்மெண்ட்க்கு வந்து நான் வந்து ஆம்கோல் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ரவுண்ட் ஆம். நெக்ஸ்ட் வந்து அது வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒன்ஸ் நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் டெப்த் வந்து 5 வச்சுருக்கேன். பேக் நெக் டெப்த் வந்து 4 வச்சுருக்கேன். அது வந்து நான் மார்க்கிங் பண்ணிக்கிறேன். நெக் வந்து ஒரு ரவுண்ட் நெக் வந்து ஸ்கேல் வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து வேஸ்ட் லைன் வந்து மார்க் பண்ணுறேன். அது வந்து ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் லைன் வரைக்கும் வந்து 13. எல்லாத்துக்கும் அப்பர் கார்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 13 தான் வரும். அது ப்ளஸ் வந்து வேஸ்ட்டோட சைஸ் வந்து நான் மார்க்கிங் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சீட் லைன் மார்க் பண்ணுறேன். பட் ஆனால் மேக்ஸிமம் அது தேவைப்படாது. ஏன்னா அப்படி நம்ம வந்து ஃப்ளார்டு வந்து அதிகமாக வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதோடய மெஷர்மெண்ட் மட்டும் லென்த் மட்டும் நான் எடுத்து வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நான் மார்க்கிங் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கிறேன். மேலேருந்து செஸ்ட் லைன்லேருந்து அப்படியே ஃபுல்லாக கீழே வந்து எம் லைனில் வந்து ஃபுல் ஃப்ளாராக நான் வந்து எடுத்திருக்கேன். மார்க்கிங் பண்ணுறேன். ஷோல்டர்லேருந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து கட்டிங் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து யோக் நெக்காக வந்து கிளாத் எடுத்திருக்கேன். அது வந்து சேம் கிளாத்லேயே வந்து 1/2 இன்ச் வந்து மார்க்கிங் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா இந்த மாதிரி டக்கிங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டக்கிங் பண்ணி டிசைன் பண்ண போகிறேன். யோக் நெக்காக ஸ்டிச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து யோக் நெக் வந்து கிளாத் கட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் டெப்த், அதாவது வந்து செஸ்ட் லைன் அது வரைக்கும் வந்து கட் பண்ண போகிறோம். இந்த கிளாத் ஃபுல்லாக நான் வந்து டக்கின் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து பேக் சைடு, அதாவது வந்து டாப் பார்ட் கிட்ட வைக்கிறோம். வச்சுட்டு அது வந்து அந்த ஷேப்பில் அப்படியே கட் பண்ணுறோம். செஸ்ட் லைன் கீழேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் விட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த யோக் நெக் பார்ட்டை நல்லா நீட்டாக ஈவனாக வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து யோக் நெக் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுனாக்கா ஆம்கோலோட ஆஃப் ஆம்கோல்லேருந்து செஸ்ட் லைன் வரைக்கும் வந்து யோக் நெக் வரும். அதுக்கு கீழே வந்து ஒரு 1 இன்ச் வேணால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஸோ அது வரைக்கும் வந்து உங்களுக்கு யோக் நெக் வரும். ஆஃப் ஆம்கோல்லேருந்து கீழே வரைக்கும் செஸ்ட் லைன், அதாவது ஆம்கோல் டெப்த் வரைக்கும்
அதுக்கு கீழே உங்களுக்கு வந்து 1 இன்ச் வச்சுக்கலாம். எதுக்காகனா கொஞ்சம் அந்த ஷேப்க்கு வந்து கர்வ் ஷேப் வந்து அந்த கர்வ் ஷேப் வந்து நான் வந்து மார்க்கிங் பண்ணிவிட்டு கீழே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கேன் செஸ்ட்லேருந்து. இப்போ வந்து அதை அப்படியே வந்து கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நான் நெக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த டக்கின் பண்ண கிளாத் வந்து அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கீழே வந்து ஒரு ஃபினிஷிங்க்காக பைப்பிங் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து எல்போ ஸ்லீவ், எல்போ கீழே கொஞ்சம் 1 இன்ச் இருக்கிற மாதிரி 13 இன்ச்சு ஸ்லீவ் லென்த்து எடுத்துருக்கிறேன். இது வந்து ஆம்கோல் டெப்த் வந்து 3.4 எடுத்துருக்கேன். அந்த ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து அந்த யோக் நெக் வந்து ராங் சைட் ஃபேஸிங் ரைட் அந்த மாதிரி வச்சு டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேக் சைடு வச்சு ரைட் சைடு வந்து ராங் சைடில் வந்து ஸ்டிச் பண்ணி ரைட் சைடில் டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவும் அதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். சைட் ஜாயின் பண்ணிவிட்டு ஏம்லைன் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.